முக்கிய நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாடு பல்வேறு விதமான முரண்பாடுகளை கொண்டது. ஏற்க முடியாத பல்வேறு விதமான உண்மைகளினுடைய தொகுதியாகத்தான் நம்முடைய நிகழ்காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நாட்டிலே படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். அதாவது மிகப்பெரிய உயர்கல்விகளை எல்லாம் படித்துவிட்டு கூட ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவிற்கு போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த நாட்டிலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் படிப்பு உட்பட பல்வேறு விதமான படிப்புகளை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து படித்துவிட்டு வெளியே வந்து ஒரு சிறு வேலை கூட கிட்டாமல் வாழக்கூடிய ஏராளமான இளைஞர்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அதே போல் பலருக்கும் பெரியவர்களுக்கு இன்றைக்கு வேலை இல்லாத ஒரு சூழல், குறிப்பாக நகர்ப்புறங்களில் இருந்த வேலையில்லா திண்டாட்டம் என்பது இன்றைக்கு கிராமப்புறங்களிலும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அதாவது நிறைய பேர் இன்றைக்கு விவசாய நிலங்களில் விவசாயம் கைவிடப்பட்டதாலும், கைத்தொழில்கள் முடக்கப்பட்டதாலும், சிறு தொழில்கள் அளிக்கப்பட்டதாலும், மின் தட்டுப்பாடு போன்ற உற்பத்தி பொருட்களுடைய விலையேற்றத்தின் காரணமாக பல சிறு குறு தொழில்கள் நசிவுற்று போனதாலும் அந்த தொழில்களை செய்தவர்கள், அந்த தொழில்களை சார்ந்து வாழ்ந்தவர்கள் என ஏராளமான பெரியவர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இன்றைக்கு சிக்கி தங்களுடைய வேலையை இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு புறம் இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குழந்தை தொழிலாளர் முறை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு பிரச்சனையாக அதிகரித்து வருகிறது. நிறைய இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்ட ஒன்று, தண்டனைக்குரிய ஒன்று என்று சொல்லப்பட்டாலும் கூட நடைமுறையில் அது எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கும் பரவலாக குழந்தை தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய குழந்தைகள் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்கிற அவலத்தையும் பார்க்கிறோம். நாம் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழலில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய பணிகளில் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுவது தவறில்லை என்பது போன்ற சட்ட திருத்தங்களை எல்லாம் வேறு இன்றைய மத்திய அரசு கொண்டு வர முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவலத்திலும் அவலமான விஷயம். அப்படி குழந்தை தொழிலாளர் முறையினுடைய ஒரு கொடூரமான வடிவங்களில் ஒன்றான ஒரு விஷயத்தை பற்றி சமீபத்தில் பத்திரிகைகளில் பல செய்திகள் வந்திருந்தன. அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதில் என்னவென்றால் இது போன்ற ஒரு குழந்தை தொழிலாளர் முறைகளில் நிறைய சிறுமிகள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்கிற ஒரு விஷயம்தான் அதில். இதை பற்றி விளக்கம் கேட்டு இந்த நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரி, ஆந்திரா போன்ற இடங்களில், கேரளா போன்ற இடங்களில் ஏராளமான தமிழகத்தைச் சேர்ந்த சிறுமிகள் வீட்டு வேலைகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி. இப்படி இந்த வீட்டு வேலைக்கு அனுப்பப்படுகிற இந்த 15 வயதுக்கு உட்பட்ட இந்த சிறுமிகள் அவர்கள் கிட்டத்தட்ட இதற்காக இருக்கக்கூடிய முகவர்களால், ஏஜெண்டுகளால் ஒரு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டு வறுமையில் வாடக்கூடிய பிழைப்பிற்கே வழி இல்லாத குடும்பங்களைச் சேர்ந்த இந்த சிறுமிகள் இதுபோன்ற வீட்டு வேலைகளுக்காக அவர்கள் கிட்டத்தட்ட ஏலத்தில் எடுப்பது போல ஒரு 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் என்றெல்லாம் வீட்டிற்கு முன்பணம் கொடுத்து இந்த சிறுமிகள் தொலைதூரங்களுக்கு வீட்டு வேலைகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். காலையில் 5 மணியில் தொடங்கி இரவு 12 மணி வரை இந்த சிறுமிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைப்பளு என்பது அவர்கள் மேல் சுமத்தப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த வேலைப்பளுவின் காரணமாக மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்பது வெறும் 4,000 ரூபாய் தான் என்று இதை பற்றி ஆய்வு செய்த பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த 4,000 ரூபாய் சம்பளத்திற்கு அவர்கள் கடுமையான வேலைகளை செய்வது மட்டுமல்ல, பல்வேறு விதமான சித்திரவதைகளுக்கு ஆளாகிறார்கள். அடிப்பது, துன்புறுத்துவது, இழி சொற்களால் பேசுவது, வீட்டை விட்டு எங்குமே வெளியே செல்ல முடியாமல் முடக்கப்படுவது, இப்படியெல்லாம் வீட்டு வேலைக்கு செல்லக்கூடிய இந்த சிறுமிகளினுடைய ஒரு அவலக்கதை என்பது மிகப்பெரியதாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பல இடங்களில் பாலியல்
ரீதியான துன்புறுத்தல்களுக்கு, பாலியல் ரீதியான அடக்குமுறைகளுக்கு இந்த சிறுமிகள் ஆட்படுகிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். இதில் பல சிறுமிகள் மர்மமான முறையில் இறந்து போய்விடுகிறார்கள் என்பதையும் கூட நாம் அந்த செய்திகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மரணங்கள் மூடி மறைக்கப்படுகின்றன. அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி காவல்துறைக்கு பணம் கொடுத்து, அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு பணம் கொடுத்து அந்த குற்றங்களை அவர்கள் மூடி மறைத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு உழைப்பு சுரண்டல் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒருபுறம் உழைக்கும் தகுதி வாய்ந்த, வேலை தேவைப்படுகிற, வேலை செய்ய தயாராக இருக்கிறவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு இங்கு யாரும் இல்லை, அதற்கான நிறுவனங்கள் இல்லை, தொழில்கள் இல்லை. ஆனால் அதே சமயம் படிக்க வேண்டிய வயதில், பாதுகாக்கப்பட வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் சிறுமிகளும் இதுபோல உழைப்பு சுரண்டலுக்கு ஆட்படுத்தப்படுகின்றனர். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், மிக மலிவான விலைக்கு இவர்களுடைய உழைப்பை சுரண்டலாம், உழைப்பு நேரம் போக மிக அதிக நேரத்திற்கு அவர்களை வேலை வாங்கலாம் என்பது மட்டுமல்ல, அவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள். அவர்கள் தங்கள் மேல் தங்களுக்கு துன்பம் இழைக்கப்பட்டால் அதை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டார்கள் என்பதும் இன்றைக்கு குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய ஒரு மனோபாவம் அது வீட்டு வேலைகளில் மட்டுமல்ல, தொழில் சார்ந்த நிறுவனங்களில் கூட இருக்கிறது. நேரடியாக பணிக்கு அமர்த்தினால் தண்டனைக்குரிய குற்றம் என்பதால் பல்வேறு விதமான மறைமுகமான பணிகளில் தொடர்ந்து குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுவது என்பது இந்த நாட்டிலே ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக மாறிவிட்டது என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை சூழலில் தான் இந்த பெண் குழந்தைகள் இதுபோல தொலைதூரங்களுக்கு அனுப்பப்படுகிற இந்த பெண் குழந்தைகளினுடைய அவலம் என்பது இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்திருக்கிறது. இதுபோன்ற குழந்தைகளை வேலைக்கு அனுப்புகிற போது ஒரு விஷயம், அது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் என்பது வேலைக்கு அனுப்புகிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இருக்க வேண்டும், அவர்களை வேலைக்கு அமர்த்துகிறவர்களுக்கும் இருக்க வேண்டும். 16 வயதிற்கு உட்பட்டவர்களை இது போன்ற வேலைகளில் ஈடுபடுத்துவது என்பது எல்லா விதமான மனித உரிமைகளுக்கும் எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் பெற்றோர்களும் கூட வறுமையின் காரணமாக இதுபோன்ற நிர்பந்தத்திற்கு ஆட்பட்டு தங்களுக்கு தெரியாத இடங்களுக்கு, தொலைதூரங்களுக்கு குழந்தைகளை அனுப்புவது என்பது அவர்களுடைய உயிருக்கே உலை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. வறுமையின் காரணமாக, குடும்பத்தினுடைய நெருக்கடியின் காரணமாக பல குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டாலுமே கூட அதுபோன்ற குடும்பங்களை பாதுகாப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய கடமை, ஒரு அரசினுடைய கடமை. உள்ளூரில் மக்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தாததனுடைய ஒரு விளைவாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொழில்கள் அழிய விடுவது, உள்ளூரில் தொழில்களை வளர்க்காமல் விட்டதனுடைய ஒரு பெரிய விளைவை இன்றைக்கு பல குடும்பங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், சிறு குழந்தைகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய தொழிற்சார் கொள்கைகள், தொழில் சார்ந்த பார்வைகள் என்பது ஒரு மனிதாபிமான ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய மனித உழைப்பினுடைய அடிப்படையில் அவை மாற்றியமைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு உள்ளூரிலேயே செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகளை பரவலாக உருவாக்க வேண்டும். அதே சமயம் தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடிய இந்த சிறுமிகளுக்கு அவர்களுக்கு ஒரு அரசினுடைய கண்காணிப்பு இருக்க வேண்டும். இதற்கு அதாவது முதலில் குழந்தை தொழிலாளர்களாக யாரையும் அனுப்பக்கூடாது. அப்படியே பெண்கள் வேலைக்கு சென்றால் கூட அவர்கள் அதாவது உழைக்கும் வயது வந்த தகுதி வாய்ந்த பெண்கள் வேலைக்கு செல்கிற போது கூட அதற்கென முறையான ஏஜென்சிகள் மூலமாக அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே அப்படி வேலை வாய்ப்பிற்கான முறையான ஏஜென்சிகள் இங்கு இருக்கின்றன. அவர்கள் இதுபோன்று ஒரு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட முறையான ஏஜென்சிகள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். அப்படி செய்யாமல் இப்படி சிறுமிகளை, குழந்தைகளை அவர்கள் ஒரு வேலை சூழல் என்கிற ஒரு இடத்தில் பலிகடாக்களாக விட்டுவிடுவது என்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.